அனைவருக்கும் வணக்கம். இது வானவில் டிவியின் பென்ஸ் 360 வழங்கும் பேசும் நேரம். பேசும் நேரம். Connecting you with medical experts. சிறுநீரக பிரச்சனைகளை பற்றி யூராலஜிஸ்ட் டாக்டர் பாலாஜி சார் கிட்ட நம்ம நிறைய கேள்விகளை கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு எபிசோடில் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அண்ட் கிட்னி ஸ்டோன்ஸ் பற்றி நிறைய கேள்விகள் இருக்குது. அதெல்லாம் டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹலோ டாக்டர். ஹலோ, வெல்கம் டு அவர் ஷோ. தேங்க்யூ டாக்டர், இப்போ யூரின் நம்ம நேச்சர் கால் நம்ம வீட்டில் இருக்கோம்னா நம்ம யூரின் போவோம். இப்போ இதே வெளியே போகிற டைமில் நம்ம பப்ளிக் டாய்லெட்ஸ் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி சில பேர் என்ன பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா இன்ஃபெக்ஷன் சம்டைம்ஸ் வந்துடும் அப்படின்றாங்கல்ல. நம்ம பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ணும்போது நம்ம எந்த மாதிரி ஹைஜீன்லாம் மெயின்டைன் பண்ணலாம்? இப்போது மேல்ஸுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மேல்ஸ் டாய்லெட் இஸ் நாட் ஹேவிங் கெட்டிங் கண்டாமினேட்டட் டு தி ஆர்கன்ஸ். மோஸ்ட்லி இட் இஸ் இன் தி ஃபீமேல்ஸ். ஸோ நீங்கள் வெஸ்டர்ன் டாய்லெட்டை விட ஆர்டினரி டாய்லெட் இஸ் பெஸ்ட்டு, வேர் யூ கேன் நாட் ஹாவ் எனி கான்டாக்ட் வித் தி ஆர்கன். ஸோ ஒன்லி தி பாசிபிலிட்டி இஸ் டு கெட் அந்த ஷீட்ஸில் போய் உட்காரப்போ எத்தனை பேர் எப்படி போவாங்கன்னு தெரியாது. வாட் வி கேன் டூ இஸ் நம்ம ஒரு இது டாய்லெட் பேப்பர் மாதிரி வச்சு அது மேலே போகலாம், இல்லை ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஷீட்டெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு போகலாம். அந்த மாதிரி தான் ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஓகே, இப்போ இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களா டாக்டர்? இன்ஃபெக்ஷன் தான் இப்போ காசஸ் நான் வாட் யூ சே இஸ் கண்டாமினேஷன் அண்ட் தி ஹைஜீன். ஃபீமேல்ஸில் ஹைஜீன் இப்போது டாய்லெட் க்ளீன் பண்ணுறப்போ ஐ மீன் மோஷன் போன பிறகு அவே ஃப்ரம் யூரத்ரா வாட்டர் ஸ்பில் பண்ணணும். இப்படி போகக்கூடாது, இந்த வேயில் தான் வாட்டர் ஃபோர்ஸ் பண்ணி இது பண்ணணும். ஸோ தி யூரினரி சிஸ்டம் மஸ்ட் நாட் கெட் கண்டாமினேட்டட். ஸோ அது ஒன்று. ஷார்ட் யூரத்ரானால ஈஸியாக கண்டாமினேட் ஆகி பிளாடரில் போய் இன்ஃபெக்ஷன் வந்துடும், யூரத்ரா இன்ஃபெக்ஷன் வரும். அதே மாதிரி காஸ் ஃபார் யூரினரி இன்ஃபெக்ஷன் எனி பிளாக், ஸ்டாக்னேஷன் அண்டு செகண்டரி இன்ஃபெக்ஷன். இல்லைன்னா ஃபார் எக்ஸாம்பிள் டயபெட்டிக்கில் அன்கண்ட்ரோல் டயபெட்டிக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே இன்ஃபெக்ஷன் வரும். யூரினரி ஐ மீன் பிளாடர் இன்ஃபெக்ஷன் வரலாம், கிட்னி இன்ஃபெக்ஷனும் வரலாம். பிளட் ஸ்ப்ரெட்டில் போய் இம்யூன் சப்ரசன்ஸ், இப்போ கீமோதெரப்பி எடுக்கிறவங்க, இல்லை ஓல்ட் ஏஜில் இம்யூனிட்டி கம்மியாக இருந்தாங்கன்னா, ப்ளஸ் ஆட்டோ இம்யூன் டிசீஸுக்கு ஏதாச்சும் ஒரு இம்யூனோ சப்ரசன்ஸ் எடுக்கிறவங்க, ஸ்டீராய்ட்ஸ் எடுக்கிறவங்க, அவங்கெல்லாம் மோர் ப்ரோன் ஃபார் infection comparing to the normal people. So immunosuppressed people, diabetic people, contamination, then anywhere there is urine block is there, urine is stagnating. For example urinary passage block இருந்தாங்கன்னா யூரின் ஃப்ரீயாக போக மாட்டாங்க. அப்போ ஸ்கேன் பண்ணுறப்போ பார்த்தான்னா 200 ml தங்கியிருக்கும். அது மாதிரி இருந்தான்னா ப்ரோன் கம்பேரிங் டு நார்மல் பீப்புள். ஸோ நம்ம எவாலுவேட் பண்ணணும் காசு என்னென்னு. இப்போ யூரினரி இன்ஃபெக்ஷன் கல்ச்சர் பண்ணிவிட்டு நம்ம அதுக்குரிய ஆன்டிபயோட்டிக் போடணும். ஆன்டிபயோட்டிக் போடுறது யூரினரி இன்ஃபெக்ஷனில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா, நம்ம ஷார்ட் டேர்ம் போட்டு நிப்பாட்டிடுவோம். அதை மாதிரி நிப்பாட்டக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காலனி கவுண்ட் பார்க்கணும். அது 1 lakh மேலே இருந்தானே இட் இஸ் சிவியர். ஸோ நம்ம இன்ஜெக்ஷன் ஃபார்மில் ஒரு 5 days போட்டுட்டு அதை சென்சிட்டிவிட்டி பார்ப்பாங்க. என்னென்னா ஆன்டிபயோட்டிக் கேட்கணும், ஒரு ரிப்போர்ட் வந்துடும் நமக்கு. அதில் ஒரு இது இன்ஜெக்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஒன்று டேப்லெட்டாக செலக்ட் பண்ணிவிட்டு லாங் ரன் லோ டோஸில் இப்போ ஃபஸ்ட் டே ஒரு இன்ஜெக்ஷன் அமிகேசின் போடுறோம், ஒரு 5 days போடுறோம், மார்னிங் நைட் போடுறோம். அதே மாதிரி நார்ஃப்ளாக்ஸ் சேர்த்து போடுறோம் மார்னிங் நைட்டு. அந்த நார்ஃப்ளாக்ஸ் மட்டும் கண்டினியூ பண்ணணும். ஒரு 2 to 3 weeks மார்னிங் மட்டும் ஒரு டோஸ் போடுற மாதிரி ஸ்லோ டோஸில் போட்டு ஒரு 1 month கழித்து கல்ச்சர் ரிப்பீட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா யூரினரி இன்ஃபெக்ஷன் கம்ப்ளீட்டாக எராடிகேட் ஆகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜெக்ஷன் போட்டோன்னா அந்த 1 lakh 50,000 வந்துடும். 50,000 ஒரு மாதிரி சிம்டம் ஃப்ரீயாக இருப்பாங்க. எல்லாம் க்யூர் ஆகிடுச்சின்னு நினச்சி விட்டுருவாங்க. கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா திருப்பி 1 lakh போயிடும். வி பிரிங் இட் டு நில், தட் இஸ் தி எய்ம். ஸோ அதனால் லோ டோஸில் போட்டு நிப்பாட்டிட்டு கடைசியில் திருப்பி ஒரு கல்ச்சர் பார்த்துட்டு ஓகே நோ க்ரோத்னு வந்துட்டாங்கன்னா வில் பி ஹாப்பி. ஸோ அந்த செட்டப் ஃபாலோ பண்ணிக்கணும். அது மாதிரி இப்போ குழந்தைங்களுக்கு டைப்பர் போடுறாங்க, இப்போ பெரியவங்களுமே டைப்பர் போகிறதுனால கண்டாமினேஷன் வராது. சோறு அந்த மாதிரி இட்சிங் அந்த வெட்னஸ்னால இது வரும், கண்டாமினேஷன் வராது. அதனால தேர் ஓன் யூரின் ஒன்லி, இட் ஒன்ட் கெட் கண்டாமினேட்டட்.
டாக்டர் அது மாதிரி ஒரு சிலர் வந்து இப்போ யூரின் போகும்போது அந்த யூரின்ல வந்து ஃபோம் மாதிரி சம்டைம்ஸ் வருதுன்னு சொல்றாங்களா? அது எதனால? அது என்னன்னு சொல்ல முடியுமா? அது நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. யூரின் இன்ஃபெக்ஷன் ஒரு பாசிபிலிட்டி. இன்னொன்று ஹை ப்ரோட்டீன் டயட் இருந்தாலும் அது மாதிரி ஃபோமியாக போகும். அதை நம்ம பார்க்கணும். அது யூரின் ரொட்டீன் பண்ணாலே தெரிஞ்சிடும். ரொட்டீன் பண்ணுறப்போ வந்து இது பசல்ஸ் இருக்கா அதெல்லாம் பார்த்துட்டு கல்ச்சர் தேவைன்னா பண்ணிக்கலாம். டாக்டர் அது மாதிரி இப்போ எங்க வீட்லயும் சரி, இல்ல ஃப்ரெண்ட்ஸுமே சரி, இந்த நீர்க்கடுப்புன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன டாக்டர் நீர்க்கடுப்பு? நீர்க்கடுப்பு இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் இன்ஃபெக்ஷன். நீர்க்கடுப்புங்கிறது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இங்கேருந்து ஒரு லாங் ட்ராவல் போகிறீங்க பஸ்ஸில். யூ ஆர் நாட் டேக்கிங் அடிக்குவேட் யூரின் and your urine get concentrated. That concentrated will irritate the bladder and say that I am having bladder pain and lower abdominal pain. Just hydration will do. That is called நீர்க்கடுப்புன்னு சொல்கிறது. We don't think it is infection. It is only inadequate hydration. So hydrate பண்ணால் போதும். Even we admit patient, give IV fluids and correct the dehydration. அவ்வளோ ஆயிரும். அது போட்டோன்னா யூ ஃபீல் நார்மல். இப்போ சிம்டமேட்டிக்காக ஒரு இது யூரி ஸ்பாஸ்மா ஏதாவது ஒரு டேப்லெட் போட்டுக்கலாம். பட் டெம்பரரி தான். பட் பேசிக் காஸ் இஸ் inadequate hydration டியூ டு லாங் ட்ராவல். அதை வந்து கரெக்ட் பண்ணால் சரியாயிடும். இட்ஸ் நாட் இன்ஃபெக்ஷன். அதனால் இளநீ குடிக்கலாம், மோர் குடிக்கலாம், அது மாதிரி எடுத்துக்கலாம். அதுவே சில பேர் அது கூட கரெக்ட் பண்ணாது. ஸோ அட்மிட் பண்ணி வில் கிவ் IV fluids அண்ட் கரெக்ட் தி dehydration. It will become normal. ஈவன் ப்ளீடிங் கூட ஆகும். யூரின் போகிறப்போ நீர்க்கடுப்பு ஆகிறப்போ ஈவன் சார் ஐ எம் பாசிங் பிளட் இன் யூரின் சார்ன்னு சொல்லுவாங்க. அது அவ்வளோ தூரம் கூட போகும். ஸோ கரெக்ட் தி dehydration. That will do. ஹைட்ரேட் பண்ணா நார்மலாகிடும். டாக்டர் அது மாதிரி சில பேருக்கு வந்து இந்த யூரின் லீக்கேஜ், அதாவது எஸ்பெஷலி விமனுக்கு ஆஃப்டர் சர்ஜரி சம்டைம்ஸ் வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணாலுமே அவங்கள மீறி யூரின் லீக்கேஜ் ஆகிடும்ல, அது எதனால டாக்டர்? அதுக்கு ஏதாவது டிப்ஸ்? சர்ஜரின்னு இல்லை, யூஸ்வலாக வந்து இப்போது ஃபீமேல்ஸில் வந்து டைப் ஆஃப் டெலிவரி. ஃபார் எக்ஸாம்பிள் நார்மல் டெலிவரின்னா இந்த ஸ்பிங்டர்ஸ் எல்லாம் வீக் ஆகிரும். இந்த யூரின் ஸ்பிங்டரு, ரெக்டல் ஸ்பிங்டரு. அதே மாதிரி வந்து அந்த டெலிவரி வந்து டிஃபிகல்ட் டெலிவரின்னா ஆயுதம் போட்டு எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஃபோர்சப்ஸ் டெலிவரி அதெல்லாம் முன்னாடி இருந்தது. இப்போ எல்லாமே சிசேரியனுக்கு போயிடுச்சு. அதனால் அந்த சிம்டம்ஸ் வந்து ரிலேட்டிவ்லி கம்மி. இப்போ நார்மல் டெலிவரியில் டிஃபிகல்ட் டெலிவரி, இன்ஸ்ட்ருமெண்டல் டெலிவரியில் இந்த ஸ்பிங்டர்ஸ் வந்து வீக் ஆகிரும். அது இல்லாமல் ஏஜ் ஆக ஆக வந்து இந்த ஈஸ்ட்ரஜன் லெவல் குறைஞ்ச உடனே அந்த லீக்கேஜ் வந்து கூடும். அது இல்லைன்னா வேறு காசஸும் இருக்கலாம். ஓவர் ஆக்டிவ் பிளாடர் இன்ஃபெக்ஷன் இருந்தால் கூட அந்த ஹோல்டிங் கெப்பாசிட்டி குறைஞ்சா கூட வந்து லீக் ஆகும். இப்போ அது வந்து நம்ம ஸ்பிங்டர் எக்ஸசைஸ் மாதிரி சொல்லி கொடுத்து அது இது பண்ணணும். ஓகே. எக்ஸசைஸ் கிகல் எக்ஸசைஸ்னு ஒன்று இருக்குது. அது வந்து ஸ்பிங்டருக்கு அது இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அதை வந்து நம்ம இது பண்ணணும். ரொம்ப லீக் இருந்தான்னா ஸ்ட்ரெஸ் லீக்குன்னு சொல்கிறது. அது காப்பனாலே லீக் ஆகுது, எது சின்னதாலே லீக் ஆகுது. அது வந்து ஸ்ட்ரெஸ் லீக்குன்னு சொல்கிறது. ஸ்ட்ரெஸ் யூரினரி லீக். அதை வந்து எக்ஸசைஸில் கண்ட்ரோல் ஆகலைன்னா டேப் போட்டு நம்ம சர்ஜரி பண்ணி கரெக்ட் பண்ணலாம். அது TOT, TVTன்னு டேப்ஸ் இருக்குது. அதை வச்சு நம்ம அது ஈவன் சிந்தட்டிக் வச்சு பண்ணலாம். அதை நேச்சுரல் டிஷ்யூ வச்சு கூட அதை காப் பண்ணுறப்ப அது வந்து அந்த யூரின் நெக் வந்து லிஃப்ட் ஆகிரும். ஸோ லீக் ஆகாது. எனி ப்ரெஷர், இன்ட்ரா அப்டாமினல் ப்ரெஷர் இது இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ காப் பண்ணால் இன்ட்ரா அப்டாமினல் ப்ரெஷராக இருக்கும். பிளாடர் வந்து புஷ் பண்ணதில்லை. அந்நேரம் வந்து இது ஸ்பிங்டர் வீக்காக இருக்கிறனால டக்குன்னு லீக் ஆகுது. அது வந்து டேப் போட்டோன்னா வச்சுக்கோங்க, அதை வந்து லிஃப்ட் பண்ணிடும். நீ காப் பண்ணுறப்ப அது வராது, லிஃப்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பண்ணிடும். ஸோ TOT, TVT, அப்புறம் அந்த ரெக்டர் ஷீத் வச்சு பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. எக்ஸசைஸ் கண்ட்ரோல் ஆகலைன்னா ட்ரக்ஸும் இருக்குது. ட்ரக்ஸ்லேயும் கண்ட்ரோல் ஆகலைன்னா அந்த மாதிரி சர்ஜரி மாதிரி பண்ணி கரெக்ட் பண்ணிடலாம். பட் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரெஸ் லீக் வந்து இப்போ குறைஞ்சதுக்கு ரீசன் வந்து மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் நாட் கோயிங் ஃபார் நார்மல் டெலிவரி. சிசேரியன் இருக்கிறனால அந்த திங்கிங் வர்றதில்லை. இப்போது ஐ மீன் இனிமேல் தான் தெரியும். இப்போது தீஸ் பீப்புள் ஹூ ஆர் ஓல்டர் நவ் வில் பி ஹேவிங் நார்மல் டெலிவரி. Those who are having cesarean will have
less sequence of stress leak. அது மாதிரி இப்போ பொதுவா இந்த ப்ராப்ளம் சொல்லணும்னா அந்த கிட்னில ஸ்டோன் இருக்குன்னு சொல்றாங்க. நீங்களே இப்போ நிறைய சொன்னீங்க ஸ்டோன் வரும் அப்படின்ட்டு. இந்த ஸ்டோன் இருக்குன்னு சொல்றாங்களா, அது என்ன, எதனால அந்த மாதிரி ஸ்டோன் கிரியேட் ஆகுது? ஸ்டோன் அதான் இப்போ வந்து ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறதுக்கு வேரியஸ் காசஸ் இருக்குது. ஒன்று வந்து வாட்டர் இன்டேக். இப்போ நார்மலாக வந்து எல்லார் பாடியிலையும் நார்மல் அமௌண்ட் ஆஃப் கால்சியம், ஆக்சலேட், யூரிக் ஆசிட், பாஸ்பேட் வந்து நார்மலாக யூரினில் சர்டன் அமௌண்ட் எக்ஸ்க்ரீட் ஆகும். whenever the people get dehydrated, these elements which are normally excreted will form a small spot, concentrated super saturation சொல்கிறது. சூப்பர் சேச்சுரேஷன்னா அந்த கிறிஸ்டல்ஸ் சூப்பர் சேச்சுரேட் ஆகி ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் மாதிரி வந்துடும். ஓவர் தட் அப்படி படிச்சுட்டே போகும். ஸோ ஃபஸ்ட் திங் இஸ் adequate hydration. Next thing is diet. Then any cause that is parathyroid overaction இருக்குன்னா கால்சியம் லெவல் எக்ஸஸாக வரும். சிஸ்டின்யூரியான்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. அப்புறம் கவுட்டில் வந்து யூரிக் ஆசிட் நிறைய வரும். ஸோ we have to find out what are the cause. 50% will be controlled by water intake. Next we advise dietary advice. மூணாவது வந்து இது மீறியும் அடிக்கடி வருது, எவ்ரி 1 இயருக்கு வந்துடுதுன்னா நம்ம மெட்டபாலிக் காஸ் பார்க்கணும். இப்போ பாராதைராய்டு ஓவர் ஆக்ஷனால் கால்சியம் ஓவர் எக்ஸ்க்ரீட் ஆகி வர்றது, அப்புறம் கவுட்டில் யூரிக் ஆசிட் நிறைய ப்ளட்டில் இருக்கிறதுனால அது ஸ்டோன் ஃபார்ம் பண்ணும், யூரிக் ஆசிட் ஸ்டோன்ஸு. அந்த மாதிரி வந்து ஆக்சலேட் டிஃபிஷியன்சி, அந்த என்ஜைம் டிஃபிஷியன்சினால ஆக்சலேட் ஸ்டோன்ஸ் வரும். க்ரான்ஸ் டிசீஸ் அந்த மாதிரிலெல்லாம் வரும். ஸோ மெட்டபாலிக் காசஸ் பார்க்கணும். ஸோ 3 வெரைட்டியாக பிரிச்சுக்கணும். இப்போ இந்த மாதிரி ஸ்டோன் வர்றதுக்கு நமக்கு சிம்டம்ஸ் ஏன்னா பெயின் வரும்போது தானே நமக்கு அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுறோம். அது வரதுக்கு முன்னாடி நமக்கு ஏதாவது சிம்டம்ஸ் தெரியுமா? ஸ்டார்டிங் சிம்டம்ஸ் மாதிரி. ஸ்டார்டிங் சிம்டம்ஸ் வந்து பீரியாடிக் ஸ்கேன் பண்ணால் தெரியும். அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனில் தே வில் பிக்கப் ஸ்மாலர் ஸ்டோன்ஸ். இல்லை ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்தால் நான் பண்ணி பார்க்கலாம். ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கும். சில பேருக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் வந்து ஃபாதர் பேரண்ட்ஸ் அடிக்கடி ஸ்டோன் ஃபார்ம் ஆகிருப்பாங்க. அந்த மாதிரி உள்ளவங்க பண்ணி பார்க்கலாம். இல்லை மாஸ்டர் செக்கப் மாதிரி பண்ணால் வில் பிக்கப் ஸ்மால் ஸ்டோன்ஸ். ஸ்மால் ஸ்டோன்ஸ் வில் பாஸ் ஆஃப் அப் டு 3 mm வந்து அது ஹைட்ரேஷன் அடிக்கடாக இருந்தாலே யூரின் நார்மல் பேசில் போயிடும். அப்போது இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி ஸ்டோன் வரக்கூடாதுன்னா நம்ம என்னெல்லாம் பண்ணலாம்? வரக்கூடாது தான், அதான் ஹைட்ரேஷன், டயட்டு. இப்போ நான் வெஜிடேரியன் எடுத்தான்னா மோர் ப்ரோட்டீன் டயட், யூரிக் ஆசிட் ஸ்டோன்ஸ் வரலாம். ஸோ வி ஹாவ் டு, இப்போ நான் வெஜிடேரியன் தான் நிறைய வாட்டர் சாப்பிடணும் to nullify the concentrated uric acid excretion. So நீங்கள் டைல்யூட் பண்ணிடுறது, டைல்யூட் பை டேக்கிங் மோர் வாட்டர். ஸோ அவாய்ட் non-vegetarian excess. If you take, you have to take plenty of water to make the uric acid to wash off from your system. டாக்டர், இந்த மாதிரி ஸ்டோன் வரதுக்கு பர்டிகுலராக இந்த ஃபுட்லாம் நீங்கள் அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா? அப்படின்னா எந்த ஃபுட்லாம் நம்ம எடுத்துக்கக்கூடாது டாக்டர்? சம்டைம்ஸ் ஆக்சிலேட் ரிச் டயட்னு இருக்குது. ஆக்சிலேட் ரிச் வந்து ஸ்பெனாக், டொமேட்டோ, நட்ஸு, அப்புறம் சாக்லேட்ஸ், பெப்சி, கோக், இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆக்சிலேட்ஸ் கூட இருக்கும். அதை அவாய்ட் பண்ணணும். கால்சியம் நார்மல் லெவலில் இருந்தால் போதும். ஸோ காஃபி டீ கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அப்புறம் வாட்டர் வந்து அடிக்வேட்டாக எடுக்கணும். ப்ளஸ் நான் வெஜிடேரியன் குறைக்கணும். அதான் மெயின். இப்போ இந்த மாதிரி கிட்னியில் ஸ்டோன் இருக்குன்னா அதுக்கு எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் பார்க்குறீங்க டாக்டர்? ட்ரீட்மெண்ட்டு வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட். இப்போ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டோன் சைஸ் ஒரு 3-4 mm இருந்தான்னா பெயின் கில்லர் போட்டுக்கிட்டு வாட்டர், அடிக்வேட் வாட்டர். பேசிக் திங் வந்து சிம்டம்ஸ் வந்து அவங்களுக்கு டியூப்பில் வந்தால் தான் மோர் சிம்டம்ஸ் இருக்கும். இந்த கிட்னிலேருந்து டியூப் வந்தால் தான் வந்து டியூப் இஸ் ஸ்மால், டியூப் இஸ் ஒன்லி 3 mm. ஸோ 3 mmனா வந்து 3 mm ஸ்டோன் வந்தாலே வந்து பிளாக் ஆகி கிட்னி வந்து ஸ்வெல் ஆகி இது நர்வ்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெச் ஆகி வாமிட்டு, பெயின் சிவியராக இருக்கும். அது கிட்னிலே இருந்தான்னு வச்சுக்கோங்களேன். கிட்னி ஹேஸ் ஸ்பேஸ் ஆஃப் 5 cm. ஸோ அங்கேயே உள்ளே இருந்தானா ஒன்றும் இப்போ ப்ராப்ளம் இருக்காது. மைல்டு ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டோடு முடிஞ்சிடும். இப்போ கீழே இறங்க தான் ப்ராப்ளமே வரும். இப்போ வந்து கீழே இறங்குறப்போ வந்து ஒரு 3 mm 4 mm வில் பாஸ் ஆஃப், மோஸ்ட்லி 80% பாஸ் ஆகிடும். அது ஸ்ட்ரக் ஆகி, அது டிபெண்ட்ஸ் வேர் இட் இஸ் ஸ்ட்ரக், வாட் இஸ் இஸ் சைஸ். இப்போ டியூப்பில் இருக்கான்னா இப்போ வந்து மேலே இருந்தான்னா வந்து
புஷ் பண்ணிவிட்டு லேசர் மாதிரி பண்ண வேண்டியிருக்கும். கீழே ஆல்மோஸ்ட் 50% கிராஸ் ஆயிடுச்சுன்னா யூரோட்ரோஸ்கோப் மாதிரி போட்டு அதை லேசர் இது ஆர்டினரி லித்தோட்ரிப்ஸி வச்சு பண்ணிடலாம். லேசர் தேவையில்லை. கிட்னியில் இருந்தால் தான் லேசர் பண்ணணும். டியூப்பில் இருந்தாலும் லேசர் தேவையில்லை. இப்போ மேலே யூரோட்டரில் இருந்தாலும் அதை புஷ் பண்ணிட்டு தான் பண்ணணும். ஏன்னா எனியோவில் லேசர் வந்து டியூப்பில் யூஸ் பண்ணக்கூடாது. அது இட் வில் டேமேஜ் தி டியூப், வெரி நேரோ டியூப்னால. ஸோ பிளாடரில் இருந்தானா வேறு மாதிரி ட்ரீட்மெண்ட்டு. பிளாடரில் சைஸ் பொறுத்து இருக்குது. சின்ன சைஸ், பெரிய சைஸ். சின்ன சைஸ்னால் வந்து பெரிய சைஸ் 4 சென்டிமீட்டர்னா ஓப்பன் தான் பண்ணணும். இல்லை பங்க்சர் பண்ணி அது பிரேக் பண்ணி சின்னதாக்கி அந்த வழியாக கூட எடுக்கலாம். இல்லை கீழே யூரின் வழியில் போயிட்டு லித்தோட்ரிப்சின்னு இருக்குது, அதை க்ரஷ் பண்ணி பவுடர் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கிட்னியில் பெரிய ஸ்டோன் இருக்குன்னா அதை பங்க்சர் பண்ணி இது பண்ணலாம். பங்க்சர் பண்ணி பிரேக் பண்ணி அதை வந்து க்ரஷ் பண்ணி அந்த வழியாகவே எடுத்துடலாம். ஸோ பிசிஎன்எல்னு சொல்கிறது அது. இதுவரைக்கும் நமக்கு இருந்த சந்தேகங்களுக்கு யூராலஜிஸ்ட் டாக்டர் பாலாஜி சார் ரொம்ப தெளிவாக பதில் சொன்னார். ஆனால் நம்ம உடம்புல இருக்க ராஜ உறுப்புகளில் ஒன்று கிட்னி. அந்த கிட்னியே செயலிழந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது? வாங்க அதை நாளைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.